குழந்தை அன்னக்கிளி அம்மாள், 2வது செல்லம்மாள், 3வது கிரேன், 4வது புஷ்பம் அம்மாள், 5வது ராசக்தி. இதில் 4வது புஷ்பம் பாட்டியினுடைய மகள் தான் இந்த விஜயா சித்தி. எங்களுடைய பாட்டி 2வது செல்லம்மாள். நாங்கள் 5 ஈசாக் நாடாருக்கு 5 பெண் குழந்தைகள். அவர்களுக்கு எல்லாருக்கும் 2-3 பிள்ளைகள். ஒரு காலத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை என்றால் கொல்லி வைக்க ஆள் இல்லாதவங்க என்று அசிங்கமாக பேசக்கூடிய காலகட்டத்தில் 5 பெண் குழந்தைகளை எடுத்த ஈசாக் அவர்கள் அந்த முதல்வர் ஆலயத்தின் முன்பாக இருந்து ஜெபம் பண்ணி, எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு பையனை நிறையா பிறக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈசாக் நாடார் குடும்பத்தில் அவனுடைய பிள்ளைகள் 2வது தலைமுறையினர், 3வது தலைமுறையினர், 4வது தலைமுறையினர், 5வது தலைமுறையினர் வரைக்கும் நிற்கிறோம். நிறைய ஆண் பிள்ளைகள் உண்டு. அதில் எங்கள் சித்தி வந்து அந்த புஷ்பம் பாட்டியுடைய பொண்ணு. அவங்க கூட வந்து எங்கள் சுந்தர் மாமா 2 பேர் தான். இந்த சித்தி வந்து ஆரம்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நான் வந்து இப்போல்லாம் வந்து அம்மா கூட பிறந்தவங்க மட்டும்தான் சித்தின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் எங்கள் சித்தி வந்து எங்கள் பாட்டிக்கு தங்கச்சி மகான். ஆனால் எங்கள் சித்தி வந்து எங்கள் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. எங்கள் சித்தி மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சித்தி, மாமா, பெரியம்மா எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி தான் அந்த முறைகளை நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கோம். அதுலேயும் குறிப்பாக எங்கள் சித்தி வந்து என் மேலே வந்து ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க. எந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றாலும், ஒரு மரண காரியமோ கல்யாண வீடோ எங்கு சென்றாலும் எங்கள் சித்தி வந்து என்னை கண்டிப்பாக பேச சொல்லுவாங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை பல மடங்காக போயிருக்காங்க. தம்பி நீ போய் பேசு, நீ பேசணும்னா அப்படின்னாங்க. எங்கள் சித்தியுடைய மரண நிகழ்வில் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சித்தி எல்லா இடத்துலையும் எங்கே ஃபோர்ஸ் பண்ணி பேச சொல்லுவாங்க. எங்கள் சித்தி நானும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுவேன். எங்கள் சித்தி அதுக்கப்புறம் பேசுவாங்க. அப்படி எல்லா நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பேசுவோம், கல்யாண நிகழ்ச்சியெல்லாம். அப்போ வந்து என்னென்னா, எங்கள் சித்தி என்னுடைய தாயார் வந்து 93-94 ஆண்டுகளில் இதே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இங்கே இப்போ இருக்கிற அப்போலோ ஓரியண்டல் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அதில் அட்மிஷன் பண்ணி நாங்கள் உடம்புடைய இங்கே வந்திருக்கும்போது எங்கள் சித்தி வந்து டெய்லி இந்த பழைய வீட்டில் இருந்து டெய்லி எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு, அது போக அந்த ஆட்டுக்கால் சூப்பராக வச்சு கொண்டுருவாங்க. எங்கள் சித்தி அவ்வளோ ஒரு ஏழ்மை நிலையிலும் எங்களை வந்து அப்படியே பார்த்தாங்க. நான் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தேன். நான் சாட்டர்டே சண்டேங்க வருவேன். அப்போ எங்கள் சித்தி வீட்டில் தான் நான் தங்குவேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் தங்க முடியாது. எங்கள் சித்திங்கிறது 2 பஸ் மாறி அங்கே வரணும். அப்படி எங்களை அப்படி பார்த்தது யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கூட வந்து ஒரு தங்கச்சி கூட உண்டு. ஆனால் அந்த தங்கச்சி சென்னையில் இருந்தாங்க. இங்கே நாங்கள் மதுரைக்கு எங்கள் சித்தியை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மாவை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலங்கள் இருக்கும்போது எங்கள் சித்திலாம் சாப்பிடுவோம். எங்கள் சித்திலாம் சாப்பாடு அதுக்கு ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. பிறகு வந்து நாட்களில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுபடி எங்கள் சித்தி வந்து எனக்கு எல்லா கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாத்துக்கும் எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. நானும் சித்திக்கு ஃபோன் பண்ணுவேன். நிறைய நேரங்களில் நான் ஃபோன் பண்ணும்போது இப்போ தான் ஆலயத்தில் காணிக்க இருக்கோம், அப்படி ஹாப்பி கிறிஸ்மஸ், பரவாயில்ல சித்தப்படம் கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்கவே முடியாது. என்னையும் ப்ளஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் பையனை ப்ளஸ் பண்ணாங்க. என் பையனுடைய திருமணத்துக்கு வந்து ப்ளஸ் பண்ணாங்க. என் பையன் 2வது பையன் இங்கே மதுரையில் வந்து டென்டல் படிக்க வரும்போது எங்கள் சித்தி நேராக வந்து அவனை அட்மிஷன் அன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங் அன்னைக்கு எங்கள் சித்தி வந்து கவர்மெண்ட்டு போனாங்க. எங்கள் சித்தி வந்து இவ்வளோ சீக்கிரமாக இறந்துருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா நல்லா ஓடாக இருப்பாங்க. எல்லாம் கல்யாணம் வந்து சென்னைக்குள்ள போகும்போது சித்தி இருந்தாங்கன்னா சித்தி கூட நான் தங்குவேன். ஏன்னா எங்கேயும் வந்து எப்போவுமே என் மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுமாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பி அப்படின்னு கொரோனா டைம்னு சொல்லி நான் தான் அதில் ஆரம்பித்தேன். எங்கள் சித்தி தான் எனக்கு அதில் அட்வைசர். யாருக்கு பிறந்தநாள் எப்படி போடணும், நீ ஏன் எப்படி போட்ட இந்த படத்தை அப்படின்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதை நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த குரூப்பு. அதில் என்ன போடுறோம், யார் இறந்தாலும் போடுறோம், என்ன போடுறோம், நீ அதை கரெக்டாக போடணும். தப்புன்னு சொல்லுவாங்க. இது நீ இப்படி செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஆட்கள் வந்து இப்போ உலகத்திலே ரொம்ப குறைவு. எங்கள் சித்தி வந்து உண்மையிலே வந்து வித்தியாசமான ஆள். அவங்க இது மட்டும் இல்லை, இந்த இப்போ இதனால பேசின மேடம் சொன்னாங்க, இந்த பெண்கள் எஜுகேஷன் இது போகிறவங்க
ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், அங்கே இருக்கோம், நீ எங்கே இருக்க, ட்ரெயின் எப்போ பார்த்து சொல்லு அப்படின்னு. இந்த மதுரையிலேருந்து இப்படி வந்த மாதிரி வேறு எங்கேருந்துலாம் அப்படி வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் சித்தி அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. வேதத்துலேருந்து எதை கேட்டாலும் உடனே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உண்மையிலே வந்து அவங்க நல்லா எங்கள் குடும்பத்திலே இவ்வளோ ஊழியங்கள் பண்ணது வேறு யாரும் இருந்ததா எனக்கு தெரியல. ஆனால் ஈசாக் நாடார் அந்த வகைராவிலே எங்கள் சித்தி வந்து ஒரு வித்தியாசமானவங்க. அடுத்தவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ரத்னம் சித்தி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீ அது என்னன்னு பாரு, அதை செய்யணும், நீ பிரபாகரன்கிட்ட பேசு அப்படிலாம் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன், ஆனால் என்னுடைய ஃப்ரீ டைமில் நீ உன்னை எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணவே இருப்பாங்க. ஃபேமிலியை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி இந்த பொண்ணு கல்யாணம் ஹெல்ப் பண்ணணும், நீ சென்னைக்கு வா, அவங்க வந்து கூப்பிட்டே இருப்பாங்க. எங்கள் சித்தியை மாதிரி ஒரு ஆளை வந்து நான் இது வரைக்கும் உண்மையிலே பார்க்கல. எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் சொல்கிறேன், எங்கள் சித்தியை வந்து நான் வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரமாக இழந்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சித்திக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே நானும் என்னுடைய மனைவியும் வந்தோம். எங்கள் சித்தி அப்பவும் எங்கள் 2 பேருக்கும் ப்ளஸ் பண்ணாங்க, நீ நல்லா இருப்பா தம்பி இருக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவை நினச்சி என்ன பண்ணாலும் எங்கள் சித்தி என் கூட இருந்தாங்க. அவங்க செய்த ஊழியர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எந்த தவறையும் இந்த உலகத்தில் செய்யலை, யாருக்கு எதிராகவும் எதுவும் பேசலை, நல்ல ஊழியம் பண்ணாங்க. அதனால் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு அந்த பரதீசிலேயோ அதுக்கான இடத்துலையோ வந்து அவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். நம்மளும் மறுமை நாளில் சித்தியை பார்ப்போம்னு நம்புகிறோம். நன்றி. நினைவு ஜெப கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது கத்தீட்ரல் பேராளர் குருவானவர் ஐயா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், முக்கியமாக எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி